இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, செடியெல்லாம் ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சண்டே தானே நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மார்னிங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மீன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தீர்ந்து போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து அரைச்சிடலாம் அவங்க வரத்துக்குலாம் அப்படின்னு வேகமாக க்ளீன் பண்ணி அரைச்சாச்சு. மீன் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஊளி மீன். ஆயில் ஃப்ரையும் நல்லாயிருக்கும், தவா ஃப்ரையும் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஆயில் ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து தவா ஃப்ரை தான் பிடிக்கும். அதனால் மசாலா வந்து ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரி போட்டு தனியாக ஆயில் ஃப்ரை தனியாக வேணும்னா ஆயில் ஃப்ரை தனியாக பண்ணிடுவேன். இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா தவா ஃப்ரையும் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா மசாலாவும் போட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் அரிசி மாவு நம்ம போடும்போது மசாலா வந்து மீன்லேருந்து உதிராமல் உங்களுக்கு வந்து மீனோடையே வந்து ஒட்டி வரும். இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலா போட்டு ஒரு 1 hour போல் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மசாலா வந்து ஃபிஷ்ஷுக்குள்ளே நல்லாவே இறங்கிக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு மசாலா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ஆயில் ஃப்ரை தான் பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஆயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா தவா ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோசைக்கல்லை பற்ற வச்சு அதுவும் தவா ஃப்ரைக்கு நான் போட்டுட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து தவா ஃப்ரைலேருந்து எடுக்கிறது மட்டும் நான் வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தவா ஃப்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆயில் ஃப்ரை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் போடுங்க. எப்போவுமே பழைய ஆயிலில் நம்ம போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து இதாகும். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயில் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து கீழே ஊற்றிடணும். திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து ஆயில் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. தவா ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து மசாலா வந்து உதிரவே இல்லை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் தவா ஃப்ரைக்கும் ஆயில் ஃப்ரைக்கும். நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி இந்த டிஷ்ஷு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன டிஷ்ஷுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.